பறி கொடுத்த எனக்கோ இன்னொரு பொண்ணு அந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுங்கிற பரிதவிப்பு. இப்ப நான் கதிர்வேலன் இல்லை, டேவிட் ஆசீர்வாதம். அது கூட இல்லை, ஒரு அப்பா, வெறும் அப்பா. இப்ப நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களே திருத்திக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். சொல்லுங்களேம்மா. சொல்லுமா. நீ வா ப்ளீஸ். நான் ராகவி எல்லாரும் காலேஜ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். யாருக்கு பர்த்டேனாலும் கொண்டாடி தீர்த்துருவோம். காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் எல்லாரும் ஒன்றா தான் செலக்ட் ஆனோம். ஒரே ரூம் எடுத்து ஒன்றா தான் தங்கியிருந்தோம். வேலைக்கு போனதுக்கு அப்புறமாவும் காலேஜ் மாதிரியே லைஃப் சந்தோஷமாக போகும்னு ஆசையாக இருந்தோம். அப்போதான் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு பர்த்டேக்காக ஒரு கிளப்புக்கு போயிருந்தோம். அங்கே தான் எல்லாமே ஆரம்பிச்சது. மறுபடியும் அந்த கிளப்புக்கு போகணும்னு தோணுச்சு. அப்படி எது எங்களை இழுத்துச்சுன்னு பார்த்தா அந்த கிளப் ஓனர் ஜோ போட்ட மியூசிக். அதுக்காக ஒரு தனி ரூமே வச்சிருந்தான். 3 நாள்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மயக்கம் போட்டு விழுந்தா. ராகவி அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா. மயக்கம் போட்டுவ செத்தே போயிட்டா. ஆனா அன்னைக்கு கூட அதை பத்தி கவலையே படாம நாங்க கிளப்ல தான் இருந்தோம். அந்த மியூசிக் அவ்வளோ அடிக்ஷனா இருந்தது. இன்னும் 2 பேர் மயக்கமாகி கோமாக்கே போயிட்டாங்க. ராகவி கிளப்புக்கு வந்து ஜோ கிட்ட சண்டை போட்டா. என்ன நடக்குது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாக கிடக்குறாங்கடா. மரியாதை சொல்லுங்க, என்ன பண்றீங்க? இங்க ஏதோ தப்பா இருக்கு. Here everything is legal. You just get out. Take her away. நான் சும்மா விட மாட்டேன்டா. ஆனா அந்த ஜோ அவளை குப்பை மாதிரி தூக்கி வெளியே எரிஞ்சிட்டான். அடுத்தடுத்து 2-3 பேர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா. அப்ப கூட எனக்கு சீரியஸ்னஸ் புரியல. அப்புறம் ஒரு நாள் நானே மயக்க போட்டேன். மயக்கத்துல இருந்தப்ப இந்த பொண்ணுங்களை யாரோ தப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. பொண்ணுங்களை மயக்கத்துல யாரோ தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க டாக்டர் சொன்னப்போ நொறுங்கி போயிட்டேன். குடிச்சதில்ல, சிகரெட் பிடிச்சதில்ல, மாத்திரை ஊசி எதுவுமே போட்டதில்ல. கிளப்புக்கு போன இடத்துல ஏதோ மியூசிக்க போட்டு அங்க ஒருத்தங்களை சீரழிச்சிட்டான். ஒரு நாள் கேட்டா மறுபடியும் கேட்கிற மியூசிக் அது. ஆனா அது போதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நான் நம்புறேன். ஏன்னா அதை நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். அந்த மியூசிக் கேட்டதும் என் துக்கமெல்லாம் வடிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா அதை மறுபடியும் கேட்கணும்னு தோணுச்சு. அந்த அரக்கத்தனமான அடிக்ஷன் தான் அதோட பிரச்சனைன்னு புரிஞ்சுது. அதனால நிச்சயமா உன்னுடைய பிரச்சனையை என்னால் புரிஞ்சுக்க முடியும். எங்க அப்பா அம்மா என்ன அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. என் மேல ரொம்ப கோவமா இருந்த என் அப்பா அம்மாவை ராகவி தான் கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சா. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கிளப்பை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணாம விட மாட்டேடி. அதுதான் அவ பேசின கடைசி வார்த்தை. என் ஃப்ரெண்ட்ஸ் செத்துட்டாங்க, ராகவிய கொன்னுட்டாங்க. ஆனா அவங்க கிளப்பை நடத்திட்டு தானே இருக்காங்க, சம்பாதிச்சுட்டு தானே இருக்காங்க. வெளி உலகத்துக்கு தெரியாத இந்த போதையால ஒரு தலைமுறையே அழிய போகுது. ஆனா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அது அவளுக்கு தெரியல. பைத்தியக்காரி. நீங்க தடுத்துருவீங்கன்னு அவன் நம்பினா. ஆனா அவங்க உங்களை விட, உங்க போலீஸ விட ரொம்ப பலசாலிங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இங்க போங்க. சார் இதுக்கு தான் சார் நாங்க யாரையுமே உள்ள விடல. பாத்தீங்களா, சொன்னா புரிஞ்சுக்கங்க சார், ப்ளீஸ் சார். பாவம் சார், அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டுட்டு வந்திருக்கோம். அவளை விட்டுருங்க சார். அவ சாவுக்கு காரணம் நீங்க தான் சார். உங்க அலட்சியம் தான் சார். உங்களை நம்பி வந்து ஒரு அப்பாவி உசுருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்க. சும்மா கேட்க வந்துட்டீங்க. கதிர்வேலன் கிட்ட போவ கண்டிப்பா அவர் இதை தடுப்பாருன்னு சொன்னா. ஆனா அவளை கொன்னுட்டீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்.
சார் அந்த பொண்ணு ஏதாவது பேசினாங்களா சார்? பேசல, துப்புனா கமிஷனர் வரைக்கும். இல்லை சார், நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது? சொன்னா எல்லாம் அந்த ஜோவோட கிளப்பில் தான். ஜோ மியூசிக்கை வச்சு போதை ஏற்றிருக்கான். அதை ராகவி அந்த டைரியில் எழுதி வச்சுருந்துருக்கா. அந்த நாதாரி நகுலன் மறைக்க பார்த்துருக்கான். அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். சார் எனக்கு ராகவி புரியுது, நகலன் புரியுது. இடையில ஜோன்னு சொல்றீங்களே, அந்த ஜோ யார் சார்? ஜோனா ஜோதிலட்சுமி, இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவா இல்ல, அவதான். சார் சாரி சார். ஏன் இன்னும் 2 சாரி போடுறதானே? சாரி சார், சாரி சார். சாரி போட்டா வண்டி கிளம்பிடுமா? சாவி போட்டதா சார் கிளம்பும்? போய் போடு. இந்த போடுறேன் சார். பேசாம வாயை லாக்டவுன் பண்ணிட வேண்டியதான். இந்த இடியத்தை என்ன விடுங்க சார். ஆமா சார். சார் ஜோ போட்டான் சார். யோ ஏண்டா இருந்த ஒரே ஆதாரம் அவன்தான். அவனையும் போட்டு தள்ளிட்டு தப்பிச்சிடலான்னு பாத்தியா? இல்ல சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் சார் டேய் விடுங்க லூசுங்க. எங்க இருக்கீங்க? ஸ்டேஷன்ல சார். அந்த நகுலனும் ஜோவும் பார்ட்னர்ஸ் போல இருக்கு. ஏதோ தகராறுல நகுலன் ஜோவை போட்டு தள்ளிட்டான். நீங்க உடனே ஸ்பாட்டுக்கு வந்து ஆக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸை பாருங்க. சரி சார். அந்த ஜோ எந்த கண்ட்ரினே தெரியல சார். அவன் பாஸ்போர்ட் கிடைச்சா டீட்டெயில் எடுத்துடலாம். என்ன நாம் அரெஸ்ட் பண்ணமே லோகேஷ். அவனை நியாயமா நாளைக்கு கோர்ட்டு கூட்டிட்டு போகணும். கோர்ட்டுக்கெல்லாம் வேணாம், போட்டு தள்ளிடலான்னு கமிஷனர் சொல்றாரு. அப்படியே இந்த தூக்கியையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். எப்படி? சின்ன பையன் சார். ராகவியும் சின்ன பொண்ணு தான் மகேந்திரன். சும்மா விட்டுற முடியுமா? கோர்ட்டுக்கு கூட்டு போகலாம் சார். அதுக்காக நம்மளே கொள்றது பாவம் சார். பாவம்தான். நாம கொண்டு போய் இவனை கோர்ட்ல நிப்பாட்டலாம். ஆனா கேஸ் நிக்காதே. நீங்க தான் நாளைக்கு சாட்சி சொல்லணும். கிரைம் நடந்த அன்னைக்கே ஏண்டா சொல்லலன்னு அவங்க ஒருத்தர் சுத்தியில வச்சுட்டு கேட்பாரே. நாங்க சொல்றோம் சார், கொலையோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணோன்னு. வெயிட் பண்றதா? எவனோ ஒருத்தன் போதையை காட்டி பொண்ணுங்களை வேட்டையாடுவான், எதிர்த்து கேட்குற பொண்ணை போட்டு தள்ளுவான். அப்படிப்பட்டவனை பிடிக்கிறதுக்கு நாள் கிழமையெல்லாம் பார்க்குறதா? ஒரே என்கவுண்டரில் 1க்கு மேற்பட்ட மாங்காய்கள். நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் போய் நாளைக்கு லோகேஷை கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்கள் 3 பேரை இவனை கூட்டிகிட்டு வந்துடுங்க. திட்டமிட்டபடி கரெக்டாகவே க்ளோஸ் பண்ணிடலாம். சார் லோகேஷோட ஃபைல். அண்டம் கிடுக்கிடுங்க 6 பொறி கலங்க முண்டு போன ஒழிக்க போறேன்டா. கண்டும் நடுங்க காடும் சலசலங்க கிண்டி கிழங்கெடுக்க வாரேண்டா. அச்சம் துளியும் இல்ல பிச்சம் எதுவும் இல்ல பிச்சி உன பிளக்க போறேண்டா. உச்சி மலையும் இல்ல கட்சி துணையும் இல்ல நச்சி உயிர் முடிக்க வாரேண்டா. போயிருடா எட்டி போயிருடா. போகலனா முட்டி பேந்திருண்டா.
இருக்கு கொண்ட உறவிருக்கு இல்ல பயம் எனக்கு போடாதே சொல்ல மொழி இருக்கு வெல்ல வலுவிருக்கு கள்ளத்தனம் எதுக்கு வாடாதே நல்ல மனம் இருக்கு செல்ல வழி இருக்கு கட்டு தலை எதுக்கு கேட்பேண்டா கெட்ட கதை இருக்கு பட்ட துயர் இருக்கு குத்த கொலை எதுக்கு தீப்பேண்டா தாங்கலடா துன்பம் தாங்கலடா சாம்பலிலே நீயும் தேங்கணும்டா கையை விடுங்க சார். என்ன எங்க கூட்டு போறீங்க சார்? என்ன கோர்ட்டு கூட்டு போங்க சார். கோர்ட்டுக்கு தானே, உள்ள ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு. கொத்து பரோட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம மெயின் கோர்ட்டுக்கு போலாம். ஏய் இவன் கையை எடுத்து விடு, எடுத்து விடு. ஏய் வாடா சொல்றான். சார் நம்மால மறைக்கிட்டாங்க சார். வாங்க சார், கண்ணை எடுத்து போடுங்க சார். சார் காப்பாத்துங்க சார், வாங்க சார். சார் சார் இங்க நாங்க சிக்கிட்டோம்னு டென்ஷன்ல இருக்கிறோம். நீங்க கூலா டைரி சுத்திட்டு இருக்கீங்க. சுடுங்க சார். சுடுறது வடைனானதுக்கு அப்புறம் என்னதானே குதிக்கணும்? எனக்கு எதுக்கு டென்ஷன்? அவனையாவது மன்னிச்சிடலாம். ஆளுங்கட்சிக்காக எதிர்கட்சியும் எதிர்கட்சிக்காக ஆளுங்கட்சியும் போட்டு தள்ளுறவன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே ஒரு பொண்ணை போட்டு தள்ளணும்னா அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். பூச்செடி மேல ரத்தம் தெளிச்ச மாதிரி அந்த பொண்ணு இறந்து கிடந்ததை பார்த்தப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை என் பொண்ணை இழந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல? அந்த ராகவி எவ்வளவு கனவுகளோட இருந்திருப்பா. ஊரோட போதை வியாபாரத்துக்கும் பணத்தாசைக்கும் ஒரு பொண்ணை என்ற நாசமாக்குறீங்க. என்னடா நியாயம் இது? ராகவி யாருக்காக போராடினாலோ அந்த பொண்ணுங்களை போய் பார்த்தேன். அந்த கொடுமையை செஞ்சவங்களுக்கு கொள்ளி வைக்கணும்னு தீயா தேடினேன். கோளாறெல்லாம் அந்த கிளப்ல தான் தெரிஞ்சுட்டு அங்க போய் பார்த்தா அந்த ஓனர் டெட் பாடியா கிடக்கிறான். அங்கேயும் இந்த பக்கி வந்து நிக்கிறான். நான் எங்க போனாலும் முந்திரி கொட்டையா முந்திக்கிட்டு வந்து நிற்பான். ஆனா அன்னைக்கு நான் பிந்திட்டேன் சார். என் ராகவி ஃபோன் பண்ண அன்னைக்கு நான் நேரத்துக்கு போயிருந்தேன், அவளை நான் இழந்திருக்க மாட்டேன். அவ சாவுக்கு யாரு காரணம், அவளை கொன்னவன் யாருன்னு தெரிஞ்சுக்கதான் அந்த கிளப்புக்கு போயிருந்தேன். கொன்னவனை விட்டுட்டு இந்த ஆள் என்ன குறி வச்சார். அடிச்சு சொல்றேன் சார், என் ராகவியை கொன்னவன் தான் அந்த கிளப்போட ஜோயும் கொண்டு இருக்கணும். சார் 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 ஏதோ பேசி திசைத்திருப்பாங்க சார். நடு நடு நெஞ்சிலே போடுங்க சார், போடுங்க சார் அவனை. நடு நெஞ்சிலையா இல்ல நடு நெத்திலையா? அந்த கிளப் ஓனரை போட்ட மாதிரி உங்களுக்கு தான் அந்த எய்ம் நல்லா வருமே மகேந்திரன். சார் என்ன சார் சொல்றீங்க? கிளப் ஓனரை நாங்க முன்னூறு போட்டோமா? பொய் பேசினா நீங்க தப்பிக்கலாம், ப்ளூரல்ல பேசி கூட்டாளியா மாட்டி விட்டீங்களே. என்ன சொல்ற சார்? அந்த ஆள் சொல்றத நம்பாதீங்க சார். நான் அவர் சொன்னதை நம்பல. ஜோ ரூம்ல நகுலன் வச்ச கேமராவில் பதிவான விஷயங்களை மட்டுமே நம்புறேன். தேக்கோ, இங்க ஒரு கேமரா ஒழிச்சு வச்சிருக்கேன். இந்த வீடியோ பாருங்க சார், எல்லாம் உண்மையா தெரியும். உன்கிட்ட பிரச்சனை பண்ணா அந்த ராகவியை எங்கே வச்சு போட்டிருக்க வேண்டியதானே? நீ அன்னைக்கு அசால்ட்டா விட்ட, ஸ்டேஷன்ல வச்சு நாங்க அவளை போட வேண்டியதா போச்சு. Hey, calm, calm, calm. That's why I pay you for. Girls too. ஏய் நீ கூட்டி கொடுத்த ஆதாரத்தோட தான் அவன் ஸ்டேஷனுக்கே வந்தா. நேரா இன்ஸ்பெக்டருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த ஆள் இங்க வரும்போது நீ இருந்தா எங்களுக்கு சிக்கல்.
அதனால நீங்க 3 பேர் தான் என் ராகவி கொன்னீங்கன்னு தெரிஞ்ச நொடியில என் உசுரே நின்னுச்சுடா. உங்க 3 பேரையும் அதே ஸ்டேஷன் வாசல்ல வச்சு நான் போட்டுக்கணும். ஆனா இந்த ஆளு தான் நீ ஏன்டா இந்த மிருகங்களை கொண்டு ஜெயிலுக்கு போற, நான் உனக்கு ஒரு வழி காட்டுறேன்னு சொல்லி என் கோவத்தை கண்ட்ரோல் பண்றாரு. என்ன விட கேடிகளா இருக்கீங்களா நீங்க? வெடிக்காது கதிர்வேலா, வெடிக்காது. எல்லா புத்திசாலியும் எப்பயாவது முட்டாள்தனமா இருப்பாங்க. என்கவுண்டர் வரைக்கும் பேசுறீங்க, ஆனா இந்த தம்பி மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடலைன்னு எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. குண்டை எடுத்த துப்பாக்கியில இருந்து என்ன பண்ணுவீங்க? சுடுவீங்களா? எங்க சுடுங்க சார், சுடுங்க, இப்ப சுடுங்க சார். சார், வித்தகனா இருக்கிறது முக்கியம் இல்ல, கண்ணுக்குள்ள புல்லட் இருக்கணும், அதான் முக்கியம். சார், எஸ்கேப் ஆயிடுங்க சார். தெரியும். பப்ஜி கேம் ஆடுவோமா? பப்சினா பஜ்ஜியோட சிஸ்டர். ஓட விட்டு போடுறதுன்னு அர்த்தம். ஏற்கனவே கொத்து புரோட்டா போடுறேன்னு கூட்டிட்டு வந்தான், இப்ப ஓட விட்டு நம்மள போட்டுட்டானா? எஸ்கேப். அப்பா, அவன் பப்ஜி கேம்னு சொல்லி என்னைய போட பாக்குறான். அவனை போடணும்னா 3 பேர் போதாது, 4 பேர் தேவை. நானும் சேர்ந்துக்கிறேன். நம்ம 4 பேரை சேர்ந்து போட்டலாமா அவனை? ஓகே தானே? பிளடி கிரிமினல்ஸ், கரெக்டா கம்பி பின்னாடி இருக்கீங்க. ஆனா என் ஐடியா அது இல்ல. ஏன்டா, ஏன் இப்படி போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கூலிப்பட வேலையெல்லாம் செய்றீங்க? மிஸ்டர் யோகியம், இங்க எந்த தப்பும் போலீஸ் இல்லாம நடக்கிறது கிடையாது. அந்த தப்பை ஏன் போலீஸ் பண்ணக்கூடாது? கரெக்ட் போலீஸ்கார், லாஜிக்கா யோசிக்கிறீங்க. யாரா இவன் குறுக்க பேசிட்டு இருக்க? கதிர்வேலு, கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ராகவி எப்படி போட்டேன்னு இப்படித்தான். அடுத்து நீதடா. கதிர்வேலு, ஒன்னு நீதிக்கு ஸ்டேஷன் போடும், இல்ல நாங்க போடும். ஏய், அங்கே இருடா, வரடா. ஏய், சாரிங்கடா, நான் கூட உங்களை சாதாரணமா நினைச்சேன். நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்க. சண்டையே வேணா, விட்டுருங்கப்பா. மண்டை தப்பிச்சா போதும்.
தள்ளியா யோ பாத்துட்டு இருக்க வாயா யோ போட்டு தள்ளியா யோ போடியா அண்டம் கிடுக்கிடுங்க ஆறு பொறி கலங்க முண்டு போன ஒழிக்க போறேன்டா கண்டும் நடு நடுங்க காடும் சலசலங்க கிண்டி கிழங்கெடுக்க வாரேண்டா அச்சம் துளியும்